இந்த மேல் பக்கம் இதுக்காக கையெடு இதோ இந்த மேல் பக்கம் அப்படியே கட் பண்ணு இவ்வளோத்துக்கு இதை அப்படியே உள்ளே போட்டுடணும். இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கேன். இனிமேல் இங்கே வந்து ஹோல்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம புல்லே ஓட்டிடலாம். புல் ஓட்டினாலும் கம்மு தேவை. இதுனா அப்படியே நல்லாயிருக்கும். புல் கலர் மாறிடும்ல. தேங்காய் மட்டை எப்போவுமே இப்படியே இருக்கும் வுட்டு கலர்லேயே. மழை பெஞ்சாலும் இது அப்படியே இருக்கும். புல்லுன்னா ஒரு மாதிரி காஞ்சி உதிர்ந்துடும். இது நல்லாயிருக்கும். தேங்காய் மட்டை அசல் நெஸ்ட்டு மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பாதிக்கு முதல்ல ஒட்டிடுவோம். அப்படியே ஒட்டி பாருங்கள். பேர்ட் நெஸ்ட்டு பண்ணியாச்சு பாருங்கள். இது ஃபெவிகால் போட்டு இந்த தேங்காய் மட்டையெல்லாம் ஒட்டியாச்சு. எவ்வளோ அழகாக பேர்ட் நெஸ்ட்டு தயாராகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தயார் செய்து எங்களுடைய கார்டனில் இந்த பாருங்கள் எப்படி தொங்க விட்டுருக்கோம். அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கார்டன் எப்படி இது பண்ணுங்கள். நாங்களே இது செய்தது இந்த கார்டன். எங்கள் கார்டன் வந்து நாங்கள் அழகு பண்ணணுன்ட்டு இதை பாருங்கள். இந்த ரீப்பர் சோஃபாவை உடஞ்ச சோஃபாவில் இருக்க ரீப்பர்லாம் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி லைனாக செடி வச்சுட்டு எல்லா செடியும் நல்லா காய் வருது அழகாக. எங்கள் பாப்பாக்காகவே நாங்கள் கார்டன் ரெடி பண்ணோம். அது பாருங்கள். கார்டனில் கூட பாருங்கள் இதுவும் சோஃபாலெல்லாம் பிஞ்சது தான். அந்த ரீப்பரை வச்சு நாங்கள் அழகாக குட்டியாக டைனி சோஃபா ஸ்டூல் பிஞ்சிரும். இது டீப்பா நம்ம வந்து டைனிங் இதெல்லாம் போட்டு உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்காக வச்சுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இதை பாருங்கள் செம கார்டன். நான் செட் பண்ணது ஆர்ச்சி அதாங்க செடியெலாம் அழகாக. இதுதான் பேர்ட் நெஸ்ட். அதுக்கு தான் தயார் பண்ணோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கார்டன்? அழகான கார்டன். நீங்களும் இந்த மாதிரி கார்டனை செய்து வச்சுக்கோங்க. அதை பாருங்கள். இது வந்து அம்மா இது என்ன க்ரீப்பர்மா பிரியா? ரங்கூன் க்ரீப்பரில் இது ரங்கூன் க்ரீப்பர். இது வந்து இது என்னது இது எல்லோ கலர் தெரில. அது என்னமோ தெரில. இது வந்து காராமணி. இது வந்து இப்போ பச்சை மிளகா. இதை பாருங்க. பச்சை மிளகா அழகாக காய்ச்சி கிடக்கு. பச்சை மிளகா. இது காராமணி. இது வந்து முல்லைப்பூ. இதுவும் காராமணி தான். அடுத்தது வந்து இது வந்து அவரைக்காய். இதுக்கு வந்து ஆர்ச்சி மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது வந்து துளசி மல்லி. அடுத்தது இது வந்து புதினாவை நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பூண்டு. இது வந்து கற்பூரவள்ளி. எல்லாருக்கும் தெரியுமா? பிரண்டை கட் பண்ணுமா பிரியா? பிரண்டை கட் பண்ணு. இது பாருங்க. பொன்னாங்கண்ணி சீமை பொன்னாங்கண்ணி. டேபிள் ரோஸு. இந்த பார்க்கில் நாங்கள் அழகாக பார்க் மாதிரி செட் பண்ணுறதுக்காக இந்த பாருங்கள் தக்காளிலாம் அழகாக பூத்து கிடக்கு. இதில் வந்து வெண்டைக்காய் விதை போட்டிருக்கோம். இது பாருங்கள் மஸ்க்மலான் அதாவது கிருணிப்பழம். ஒன்று ஏற்கனவே பறிச்சாச்சு. அது ரொம்ப பெருசாக இது பறிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது அடுத்தது 2 வந்திருக்கு. ஆல்மண்டா அது பேர். எது பேர் ஆல்மண்டா? அந்த மஞ்சள் செடியா? நான் மஸ்மாலான சொல்லும் போது ஆல்மண்டா அது. அடுத்தது பாருங்க மல்லிலாம் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக பூத்துக்கு பாருங்கள். அம்மா அந்த மருந்து எட்டணும்மா 2 போட்டுடலாம். நல்லா பூக்குது. ரோஸ் கலர் செம்பருத்தி. இதான் கார்டன். ஓப்பன் டெரஸ் கார்டன். எவ்வளோ அழகாக இருக்குது. அம்மா அந்த நெஸ்ட்டு தொங்குறது அழகாக தானே பிரியா இருக்குது? இதான் ஓப்பன் டெரஸ் கார்டன். ஓப்பனாக இருக்குல்ல? அதான். ஆமாம் சூப்பராக இருக்குது பிரியா. இப்போ இதுக்கு வந்து அப்படியே ஒட்டணும் பிரியா. இன்னும் அந்த பாட்டில்லாம் தெரியாத மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக ஒட்டணும். கிட்ட வச்சு அது ஒட்டணும் இன்னும். சன்ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை மாற்றி ஒட்டிடணும். ஆமாம் மாற்றி இன்னும் நிறைய வருது காய். சரி ஓகே. நாங்கள் எப்படி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.